compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இந்த கவுண்டம்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உள்ள வந்ததும் வேட்பாளராக அறிமுகமானதும் எப்படி இருக்கு? நாங்கள் டிவி கேஸ் என்ன ஃபால்ஸ் ப்ராமிஸாக நாங்கள் பண்ணுறது கிடையாதுங்க. எங்களால் முடிஞ்சால் மட்டும் முடியுதுன்னு சொல்லுவோம். இறங்கி வந்தாச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கவுண்டம்பாளையம் தொகுதியை வந்து கலர்ஃபுல்லாக மாற்றணுங்கிற அந்த 100% இன்டென்ஷன் எனக்கு இருக்குது. மக்கள்லாம் பார்க்கும்போது இத்தனை நாள் என்ன தான் பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க மக்களுக்கு? ஒரு அடிப்படை தேவையை கூட ஒன்றுமே பூர்த்தி பண்ண கிடையாது. இறங்கி வந்து நம்ம களத்தில் ஏதோ ஒரு வகையில் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடையாளத்தை கொடுத்தது வந்து நம்ம தமிழக வெற்றி கழகம் மட்டும்தாங்க. கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து மேலே ஸ்டாரே ஆக முடியும். அந்த மாதிரி நினச்சி தான் ஃபுல்லாக இப்போ வந்து உள்ளே இறங்கி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து நம்ம மற்ற கட்சிகளை பற்றி கிடையாது, நம்ம மக்களுக்கு என்ன பண்ண வரோம். எங்கடா வந்து தமிழக வெற்றி கழகம் வெற்றியை வந்து நாங்க பார்த்தாச்சு ஆல்ரெடி பார்த்துருவோம்னு ஒரு பயத்துல மற்ற ஆட்கள் பண்ணக்கூடிய விஷயங்களே தவிர அவங்க வேலையை பாருங்க, நடக்கிறது அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்குங்க. நாங்க எங்க கடமையை செய்யறேன். அந்த வகையில மக்களோட சப்போர்ட் எங்களுக்கு வந்துட்டு 100க்கு 110% இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த கூட்டம் வந்து ஃபேனுக்காக வர்றது, அவரை பார்க்கணுங்கிறதுக்காகவே போவோம். அது வந்து 2வது விஷயங்க. கண்டிப்பா ஒரு உட்கார வைக்கணும் சிஎம் சீட்ல அப்படிங்கிறது வந்து உறுதியோட இருக்கிறோம். நாங்க நிறைய பேர் தான் சொன்னாங்க வந்து தமிழகத்துக்கு ஸ்ட்ரக்சரே கிடையாதுன்னு சொல்லிட்டு. களத்துல வந்து பார்த்தா தாங்க தெரியும். இந்த டைமுக்கு இப்ப நம்ம போறோம்னு வைங்களே, வரவேற்பாகட்டும், அவங்க கூட்டு போகலாகட்டும், அவங்க செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும். ஆரம்பிச்சிருந்தீர்கள் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட ஒரு சிங்கப்பெண் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இந்த கவுண்டம்பாளையத்தின் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக நம்ம கனிமொழி சந்தோஷ் அவர்கள் கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு. மேடம் வணக்கம். நேர்கள் வணக்கம். சாரி சொல்லி நான் தொடங்குறேன், ஏன்னா ரொம்ப பிஸி ஸ்கெடியூலில் இருக்கீங்க. கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த களம்? இந்த கவுண்டம்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளே வந்ததும் வேட்பாளராக அறிமுகமானதும் எப்படி இருக்கு? தமிழக வெற்றி கழகத்துக்கு சொல்லவே வேண்டாம். தளபதிக்கு அந்த மாஸ் அப்படிங்கிறது எல்லா பக்கமே இருக்குது. கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி அப்படின்னு எடுக்கும்போது ஒரு நம்மளுக்கு தமிழ்நாட்டிலே வந்துட்டு 2வது தொகுதியாக பிக்கஸ்ட் கான்ஸ்டன்சியாக இருக்குங்க. பரப்பளவும் ஜாஸ்தி, மக்கள் தொகையும் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் என்னென்னா தளபதி வந்து வேட்பாளர் பட்டியலில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அறிவிச்ச அந்த தேதிகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து ப்ரெஷரைஸ்டாக இருக்கிறதுனால கடைசி நிமிஷத்தில் அறிவிச்சதுனால காலையிலேருந்து ஒரே வேகமாக பறந்துட்டுருக்கோம். மேக்ஸிமம் வந்து பூத்ஸ் ஆகட்டும், பீப்புள் ஆகட்டும் கவர் பண்ணிட்டோம். சரி, கவர் பண்ண வரைக்கும் களத்தில் வந்துட்டு வேறு லெவலில் எங்களுக்கு ஒரு ரிசல்ட் தாங்க. 100% ரொம்ப நல்லா இருக்குது. சிறப்பு. டக்குன்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுறேன். நீங்கள் இந்த பாலிடிக்ஸில் உள்ளே வரதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் தாவேக்கான ஒரு கட்சியை தொடங்குறாங்க. அவ்வளோ நாள் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நடிகராக செலிப்ரேட் பண்ணியிருப்போம். கட்சி தொடங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை பிடிச்சி இவர் கூட பயணிக்கணும்பா, இந்த கட்சியில் நம்ம தொடரணும் அப்படின்ற விஷயங்கள் என்னென்ன உங்களை ரொம்ப? இல்லை, நான் வந்து என்னோட வீடியோஸில் கூட சொல்லியிருப்பேன். நான் விஜய் சார் வந்து ஆஸ் அ ஹீரோவாக வந்து என்ன நான் டைஹார்ட் ஆஃப் விஜய்ங்க. ஏன்னா வந்து மூவிஸ் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிப்புக்கு வந்து நான் அடிமை அந்த மாதிரி வச்சுக்கலாமே. ஆனால் வந்து இப்போ நம்ம பார்ட்டி புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது சில இடத்துல வந்து ஆஸ்ட்ராலஜிக்கலாக பார்க்கும்போது அவருக்கு ஒரு பாசிட்டிவான டைம் பீரியட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அவர் கரெக்டாக இந்த 2026 எலெக்ஷன் பீரியட் அப்படிங்கிறது ஒரு சக்ஸஸ்ங்க அவருக்கு. ஓகே. ஏன்னா வந்து ஒரு 3 இயர்ஸ், ஏன்னா எந்த பார்ட்டியுமே வந்து இவ்வளோ ஒரு ஷார்ட் பீரியடாக, ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் ஹிஸ்ட்ரியில் வந்து எம்ஜிஆர் பார்த்துருக்கோம், ஜெயலலிதா மேடம் பார்த்துருக்கோம். இவங்கெல்லாம் இருந்தாலுமே அவங்களாம் வந்து பார்ட்டிக்கு ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு பார்ட்டியாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி அஃபிஷியலாக வந்தாங்க. நம்ம வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடுங்க. ஸோ அதை வந்து ஒரு வகையில் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற விஷயமும் சொல்லலாம். ஏன்னா அவருக்கு முன்னாடியே வந்து அந்த இன்டென்ஷன் ஆஃப் ஸ்டார்டிங் பார்ட்டி அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே அவர் பிளட்டில் இருந்திருக்கு. ரைட்டுங்களா? அது இன்னொன்று வந்து மூவி சைடு அப்படிங்கும்போது நம்மளோட ஹிஸ்ட்ரியில் ஆல்ரெடி வந்து சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்தது தான். ஸோ அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது பீப்புள் கிட்ட இருக்குது. அது பர்டிகுலராக வந்து விஜய் சார் அப்படிங்கும்போது எனக்கும் அந்த அக்செப்டன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுங்க. ஏன்னா ஆஸ் அ ஃபேனாக பார்க்கும்போது ஸோ வந்து ரசிகர்லேருந்து ஒரு தொண்டன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வகையில் வந்துட்டு நான் ரொம்ப வந்து அவங்க உள்ள பார்ட்டிக்குள்ளே வந்த உடனே வந்துட்டு ஒரு ஃபேனாகவே போயிட்டு இருந்தாங்க. நான் பார்ட்டியில் இல்லை, நான் வந்து ஒரு 3 months பேக் தான் வந்துட்டு அதை வந்து ஜாயின் பண்ணதே. அதுக்கு ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா என்னோட சார்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் ஐ பிலீவ் இன் பிளானட்ஸுங்க. ஸோ என் டைம் அது வரும்போது நான் கட்டாயமாக ஜாயின் பண்ணணுங்கிற அந்த இன்டென்ஷன் நிறைய விஷயங்கள் நான் பேசியிருப்பேன். நான் எனக்கு அந்த பீரியட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். சூப்பர். அஸ்ட்ராலஜர் டு பொலிட்டிஷியன், எப்படி இருக்குது இந்த ஒரு மாற்றம் வந்து ஒரு மாதிரி ட்ரெமெண்டஸாக இருக்குங்க சொல்ல போனால் உண்மையிலே. ஏன்னா வந்துட்டு அந்த ப்ரொஃபைல் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் தான் உங்களுக்கு. பட் என்னென்னா பீப்புளை வந்து இப்போ நம்ம சோஷியல் மீடியா கல்ச்சர் நிறையா இருக்குது இல்லைங்களா?
ஈஸியாக வந்து ரீச் அவுட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ நான் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த ப்ரொஃபைல் இருக்கிறனால ஈஸியாக, பட் நிறைய அதுக்கான கமெண்ட்ஸ் ஆகட்டும் நிறையா, ஏன்னா நான் ஜென்ரலாகவே வந்து சோஷியல் மீடியா வந்து கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் ஏன்னா அதை பார்த்தா வந்து நம்ம வந்து ஆன் ரியாலிட்டி கிரவுண்ட் வந்து நம்ம ஒர்க் பண்ணவே முடியாது. ஓகே. அதனால என்னன்னா எப்பவுமே வந்துட்டு ஜாதகம் பொறுத்தவரைக்கும் சாதகமாக எடுத்துக்கக்கூடிய கேரக்டர் நான். ஸோ எனக்கான டைம் பீரியட் நல்லா இருக்கு. அதே மாதிரி எந்த வேலை கொடுத்தாலும் சரிங்க, இன்னும் 100% ஒர்க்கை வந்து அந்த என்னோட எஃபிஷியன்ஸை நான் அதை போடுவேன். நான் போட்டு பார்த்துட்டு ரிசல்ட் வந்துட்டு ஓகே நமக்கு ஒரு ஈவன் ஒரு பிளெஸிங் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக அது நடக்கும். அப்படிங்கிறதுனால எனக்கு ஆஸ்ட்ராலஜிலேருந்து பாலிடிக்ஸ் அப்படிங்கும்போது ஒரு பூனா தான் நினைக்கிறேன். ஐ மீன் எனக்கு ஒரு வரமாக நினைக்கிறேங்க. ஓகே. பெரிய தொகுதி எப்படி இருக்கு இந்த களம், மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, மற்ற கட்சிகளிலிருந்து தாவேக்காட்டிருந்து இதை நாங்கள் எதிர்பார்க்குறோங்க, 2 பெரிய கட்சிகள் இருக்கு, மாற்றா நீங்க வரீங்க, ஆனா உங்ககிட்ட இருந்து நாங்க இதெல்லாம் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு உங்ககிட்ட என்ன விஷயங்கள்லாம் வேண்டுகோளா இல்லை இல்லை ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங்க இப்போ இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் கவரேஜ் முடிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு 547 பூத் செக்ஷன்ஸ் இருக்குன்னு வைங்களேன், உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 கிராஸ் பண்ணிட்டோங்க. ஆனால் வந்து ரொம்ப ஷாக்கிங், பயங்கர ஷாக்கிங். ஏன் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற விஷயம், நம்ம ஒரு எதிர்பார்ப்பு போய் நம்ம ஒரு கான்ஸ்டிடன்சிக்குள்ளே போவோம் இல்லைங்களா, அது டோட்டலாக எனக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் தாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கான்ஸ்டிடன்சி ரொம்ப நல்லா இருக்கும், மக்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்த மோசங்க. பேசிக் கம்யூனிட்டிஸ் கூட இல்லாமல், அடிப்படை வசதிகளே சுத்தமாக இல்லாமல் பார்த்தா ரத்த கண்ணீர் வந்துடுங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கோவம் வருது. இத்தனைக்கும் நம்மளால் வந்து பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இருக்கும்போது காமனாக கட்சிகளை ஆதரிக்கக்கூடிய விஷயம் இல்லைங்க. ஜென்ரலாக கட்சிகளா ஹாய் பை நல்லா இருக்கீங்களா வணக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு இதுதான். ஆனால் இந்த தொகுதிக்குள்ளார போய் மக்கள்லாம் பார்க்கும்போது இத்தனை நாள் என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க மக்களுக்கு, ஒரு அடிப்படை தேவையை கூட ஒண்ணுமே பூர்த்தி பண்ண கிடையாதுங்க. அப்படி பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு என்ன இப்போ ஒரு ஒரு ஆக்ரோஷம் வருது. நம்மளுக்கு வந்து லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் நேச்சர், இப்போ கோவம் வருது. இறங்கி வந்து நம்ம களத்தில் ஏதோ ஒரு வகையில் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடையாளத்தை கொடுத்தது வந்து நம்ம தமிழக வெற்றி கழகம் மட்டும்தாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா கட்சிகள் பல விஷயங்கள் இருந்தாலுமே தமிழக வெற்றி கழகம்னால மட்டும்தாங்க இறங்கி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அடித்தட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மையாகட்டும் அதில் இறங்கி பண்ணுறதுக்கு நம்மள மாதிரி ஐ மீன் டிவிகேக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் மாதிரி இறங்கி செய்யறதுக்கான ஆட்கள் வேற எங்கேயுமே கிடையாது. ஓகே. இல்லை இந்த கடைசி நம்பிக்கை உங்களை விட்டா இப்போ விட்டா எப்பவுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான். நெருக்கடிகள் நிபந்தனைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க களத்துக்குள்ளார? ஏன்னா குறிப்பிட்ட நேரம்னு ஒன்று இருக்கு, மற்ற கட்சிகள் இருக்கு, பெரிய கட்சிகள் வேற. உங்களுக்கு ஏதாவது நிபந்தனைகளோ இல்லை எச்சரிக்கைகளோ இல்லை வேற ஏதாவது வெளில மிரட்டல்களோ அந்த மாதிரி ஏதாவது நீங்க சந்திக்க முடியுதுன்னு நினைக்கிறீங்க? எச்சரிக்கைகள் மிரட்டல்கள் அதான் இருக்குங்க. கட்சிகள் பெயர் சொல்ல விரும்ப கிடையாது, ஆனா அந்த மாதிரி விஷயங்களா இருக்கு. நம்ம நினைக்கக்கூடியது என்ன, நம்ம நல்லது பண்றதுக்காக வந்திருக்கோம் சரிங்களா. கட்டாயமா எப்பயுமே பாருங்க ஒரு படம் எடுத்தாலே ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ வந்து கஷ்டப்படுவான், கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து மேலே ஸ்டாரே ஆக முடியும். அந்த மாதிரி நினச்சி தான் ஃபுல்லு இப்போ வந்து உள்ளே இறங்கி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து நம்ம மற்ற கட்சிகளை பற்றி கிடையாது, நம்ம மக்களுக்கு என்ன பண்ண வரோம், மக்களுக்கு 100% பண்ணி ஆகணுங்கிற அந்த உறுதியோட ஒரு மனப்பான்மையோட நம்ம இறங்கி வந்து அடிக்கிறது தான். அது வந்தா சரி, வராட்டி ரைட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் தான் போயிட்டு இருக்கோங்க. இதில் என்னன்னா இது வந்து பேசிக் பீப்புளை விட்டுருங்க, அடித்தட்டு மக்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கு, அந்த அம்யூனிட்டிஸ் கூட பண்ணல, அது கட்டாயம் நம்ம பண்ண போறோங்க. அடுத்த செக்ஷன் நம்ம வரோம். இப்போ வந்து ஒரு செமி அர்பன் சப்பர்பன் ஏரியாக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் கம்ப்ளீட்லி எக்ஸ்பெக்டிங் ஏ சேஞ்சுங்க. ரைட்டுங்களா? ஏன்னா வந்து ஆஸ் தமிழக வெற்றி கழகம் கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து வி ஆர் இன்டு ரிஃபார்மேஷன். கண்டிப்பாக வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரிஃபார்ம் பண்ணியே ஆகணுங்கிற இன்டென்ஷனோட தான் இருக்கிறோம். அதில் வந்து இவங்க வந்து செமி அர்பன் சப்பர்பன் பண்ணால் அவங்களுக்கான தே ஹேவ் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸுங்க. அவங்களோட க்ரைட்டீரியா, அவங்க யோசிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு பேசிக் இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா இப்போ இண்டஸ்ட்ரி ஏரியாஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி இஷ்யூஸ் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குங்க. அது மாதிரி ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அங்கங்கே வந்து பார்ட் பை பார்ட் அப்படியே வந்து ஹோல்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்ட்டு பீப்புளுக்கு நம்மளுக்கு வந்து இதுவே ஜாப் கேரியர் ஓரியன்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு எடுத்தோம் அப்படின்னா படித்த உடனே ஒரு வேலை கிடைக்குது, அந்த வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக அவங்களுக்கான அவங்க ப்ரொஃபஷனுக்கு தகுந்த மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னா அது நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே என்னென்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. அதே மாதிரி வந்து தளபதியும் நிறையா விஷயங்கள் வந்து ஸ்கீம்ஸ் ஆகட்டும் பிளான்ஸ் ஆகட்டும் கொண்டு வரத்துக்கும், ஏன்னா இப்போ நம்ம அந்த பிளாங்காக வந்து ஒரு 10 தேர்தல் வாக்குறுதிகள் மாதிரி கொடுக்குறாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவர் கொடுக்கறதும் சரிங்க. தொகுதிக்கு நான் வந்து ஒரு சட்டமன்ற வேட்பாளர் நாளைக்கு வந்தாச்சு நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நான் ஒரு 1000 ஸ்கீம் வச்சிருக்கேங்க. ஓகேங்களா? 1000 ஸ்கீம் ஒர்க்கிங் ஆன் தட்டுங்க. ஒரு டாக்குமெண்டேஷனில் கம்ப்ளீட்டாகவே ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன் நான். எங்கே இருந்து நம்ம ஏலேருந்து எப்படி வந்து அந்த கிராஃப் ஷார்ட்டை வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் 100% வந்து நம்மளுக்கு இப்போ தான் தெரியுதுங்க 5 வருஷத்துக்கு ஏன் ஒரு முறை எலெக்ஷன் வருது அப்படின்னா இந்த மாதிரி வந்து தொகுதியை பண்ணி வச்சுருந்தா 5 வருஷம் பத்தாதுங்க சரி பண்ணுறதுக்கு. ப்ராக்டிக்கலாக பேசணும் இல்லைங்களா? நான் வந்துட்டேன் நாளைக்கே எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கணும். நான் யாருக்குமே அந்த மாதிரி வந்து ஃபால்ஸ் ப்ராமிஸை நாங்கள் டிவி கேஸ்லேருந்து ஃபால்ஸ் ப்ராமிஸை நாங்கள் பண்ணுறது கிடையாதுங்க. எங்களால் முடிஞ்சால் மட்டும் முடியுதுன்னு சொல்லுவோம். இப்போ அந்த வகையில் நம்ம வந்து
இறங்கி வந்தாச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து கவுண்டம்பாளையம் தொகுதியை வந்து கலர்ஃபுல்லா மாத்தணுங்கிற அந்த 100% இன்டென்ஷன் எனக்கு இருக்கு. ஆனா அதுக்கு வந்து பீப்புளும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. இப்போ வரைக்குமே எனக்கு எங்க போனாலும் அந்த தளபதிக்கும் அந்த வரவேற்பு அப்படிங்கிறத விட என்னையும் ஓரளவுக்கு வந்து ஒரு விஷயத்துக்குள்ள எடுத்துக்கிறாங்க. கன்சிடரிங் மீ, வெல்கம் பண்றாங்க நம்ம அந்த இடத்துல. அதனால வந்துட்டு என்னோட டெடிகேஷன் 100% நான் கொடுத்தே தீருவாங்க. அந்த சிங்க பெண்ணா நம்ம பயணிக்கும் பொழுது இதை நான் பிரிச்செல்லாம் நான் பார்க்கல. இருந்தாலும் நிறைய மேல் கேண்டிடேட்டே சொல்றது, தம்பி எங்களுக்கே இருக்குப்பா, எங்களுக்கு ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் காவல்துறை வந்துடும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஏரியாக்களில் யாராவது ஒரு மர்ம நபர் வருவாங்க, இன்னும் எங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கேட்பாங்க. சிங்க பெண்ணா நீங்கள் அதை அந்த பயணத்தில் இருக்கும் பொழுது அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த கத்தி மேலே நடக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களான்னு கேட்க. இல்லைங்க, அதாவது என்னன்னாங்க, நம்ம வந்து காவல்துறை எப்படிலாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ரொம்ப அந்த டைமிங்கில் இன்னொன்று என்னன்னா, என்னோட சைடு நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சுவாலிட்டிங்க, அங்கே 4 மணிக்குனா 4 மணிக்கு நம்ம போயிடுவாங்க. 10 o'clockனா ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ரோட்டோக்காலில் நம்ம அழகாக பயணிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது கிடையாது. சாஃப்டாக போகிறதுங்க. ஏன்னா என்ன விஷயத்துக்கு போகிறோம், சண்டைக்கு போக கிடையாது, இங்கே யார்கிட்டையும் சண்டைக்கு வர்றது கிடையாது. நம்ம என்னவோ அதை வந்து ப்ரூவ் பண்ணணும், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்காக வரோங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த ஃபேவர் பண்ணிட்டு நம்ம போயிட்டு இருக்கோங்க. ஓகே, கனிமொழி அப்படின்றதுமே எல்லாருக்குமே ஒரு ஃபோக்கஸ். இதுனா பேரும் பவர்ஃபுல், உங்களுக்கு தெரியும் கனிமொழி எவ்வளோ பெரிய பவர் அப்படின்றது. ஸோ அது எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம டீம்லேயே வந்து எப்படியே இந்த மேடம் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களை நிறைய தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குது, அந்த ஒரு பார்வை எப்படி இருக்குது? பார்வை வந்து எனக்கு சின்னதுலேருந்தே இந்த பேர் வந்து ஒரு பக்கத்தில் எனக்கு பிரச்சனையும் கொடுத்துருக்குங்க. ரைட்டுங்களா? ஒரு வகையில் வந்து லைக் தே யூஸ் டு ஃபாதரோ இல்லை அப்பாவோ இல்லை ஃபோர் ஃபாதரோ ஏதாவது டிஎம்கே ஃபேமிலியான்னு கேட்பாங்க எடுத்த உடனே. அதில் 100% ஷுவருங்க, நாங்கள் பாலிடிக்ஸ் சைடு கிடையாது. நாட் இன்டூ, நான் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்டூ பாலிடிக்ஸுங்க. அம்மாவுக்கு வந்து குழந்தைங்களுக்கு தமிழ் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு, அதனால எனக்கு வந்து கனிமொழி, எங்கள் அண்ணாக்கு பாரதி ராஜன் வச்சாங்க. ஸோ வந்து அவங்க வந்து என்னென்ன இந்த இந்த மாதிரி வந்து ரொம்ப பொயட்டிக்காக இருக்கக்கூடிய நேச்சர், அதுக்காக வந்து அந்த பேர் வச்சாங்களே தவிர இப்போ அது வேற லெவலில் வந்து ஏன்னா நிறைய நாள் கவலைப்பட்ட நாளெல்லாம் இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க பேருக்கும் முகத்துக்கும் சம்மந்தம் இல்லாம்பாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய வந்து கமெண்ட்ஸ் வருங்க. ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் கனிமொழி ஏதோ எங்கேயோ வந்து பழக்கப்பட்ட பேராக தெரியுது. நான் வந்து அரசியலுக்கு புதுசு அப்படின்னா கூட எங்கேயோ பழகின ஒரு இது பழக்கப்பட்ட பேரா இருக்கனால எனக்கு அது ஹாப்பியாக தாங்க, இன்னும் பாசிட்டிவாக தான் உங்களுக்கு. கண்டிப்பாக சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டே இருந்தாலும் ஏன்னா டிவிக்கில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் உங்களை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நடுவில் உங்களோட விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது, ஏன்னா எல்லாருமே இந்த விமர்சனம் அப்படின்ற விஷயம், குறிப்பாக டிவிக்கில் எல்லா கேண்டிடேட்டுமே வந்து இறங்கி விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? குறிப்பாக விஜய் அவர்களை பற்றி நீங்கள் பேசுனதுமே வந்து அந்த மாதிரிலாம் திருச்சி பேசக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்களா? அது எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? ஃபியருங்க, ரைட்டுங்களா? ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இது வந்து நம்ம எப்படி சொன்ன சேயிங், அதே மாதிரி வந்து சயின்டிஃபிக் இட்ஸ் ப்ரூவன் ஒன். எனக்கு ஒரு ஃபியர் ஒரு பயம் வருதுன்னு, இப்போ நீங்கள் வந்துட்டீங்க எனக்கு கேமரா பார்த்து ஒரு பயம் இருக்குன்னு வைங்களேன், நான் ஹெசிடேட் பண்ணுவேன், வரத்துக்கே ஹெசிடேட் பண்ணுவேன், அதை மாற்றத்துக்கு ஹெசிடேட் பண்ணுவேன், வரக்கூடாதுன்னு நினைப்பேன், டைம் கிடப்பேன், இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்வாங்க. அதனால வந்து நான் அதை வந்து டோட்டலாக ஒதுக்கிடுறதுங்க. விமர்சனங்கள் பல விஷயங்கள் இதுன்னு கிடையாதுங்க, ஆஸ்ட்ராலஜிக்குள்ளே வர விஷயமே நிறைய விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்குங்க. பீப்புளுக்கு என்னன்னா நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அது ஈஸியாக வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகுது. ஒன்று இது வியூஸ்க்காக பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு விளம்பரம் தேடிக்கணும் அப்படிங்கிற பண்ணக்கூடிய விஷயமே தான் தவிர எங்கள் சைடில் வி ஆர் வெரி கிளியர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கடா வந்து தமிழக வெற்றி கழகம் வெற்றியை வந்து நாங்கள் பார்த்தாச்சு ஆல்ரெடி பார்த்துருவோமோன்னு ஒரு பயத்தில் மற்ற ஆட்கள் பண்ணக்கூடிய விஷயங்களே தவிர அவங்க வேலையை பாருங்க, நடக்கிறது அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்குங்க, நாங்கள் எங்கள் கடமையை செய்கிறேன். அந்த வகையில் மக்களோட சப்போர்ட் எங்களுக்கு வந்துட்டு 100க்கு 110% இருக்குங்க. இல்லை எங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஆகட்டும், எங்களுக்கான சப்போர்ட்டர்ஸ் ஆகட்டும், தளபதிக்காக செய்யக்கூடிய எல்லாமே தளபதிக்காக மட்டும்தாங்க. இது வந்து எனக்காக நான் பண்ணுறேன், எனக்காக நான் ஓடுறேன், நான் ஓடக்கூடிய டைப்பே இல்லைங்க. நான் ஒரு சோம்பேறி ஆக்சுவலாக சொல்ல போனால், உட்காந்த இடத்துலேருந்து வேலை பார்க்கக்கூடிய விஷயங்கள். நான் இப்போ வந்து ஓடுறேன், காலு கையெல்லாம் ஃபுல்லாகவே வந்து இந்த வெயிலுக்கு வந்து பயங்கர புண்ணு வந்துச்சு, இருந்தாலும் அதை மீறி வந்து நான் ஓடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதிக்காக மட்டும்தான். ஏன்னா நான் ஜெயிச்சாதான் அவர் ஜெயிக்க முடியுங்க, ரைட்டுங்களா? அவர் சொல்லி அனுப்பக்கூடிய ஒரே வார்த்தைகள் வந்து அம்மா நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெயிச்சாதான் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ண முடியுங்க. அது ஒரே வகைக்காக அது ஒரு தாரக மந்திரமாக எடுத்துட்டு அதெல்லாம் பார்க்காம ஓடிட்டு இருக்கோங்க. அதனால தமிழக வெற்றிக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து வெற்றி வகை சூடியே தீரும். சரி, நான் இப்போ மிரட்டல்கள் கேட்டேன். இப்போ இந்த பணம் இந்த மாதிரி நேரத்தில் ஏன்னா இருக்கக்கூடிய ரொம்ப ஷார்ட் டைமில், மேடம் நீங்கள் அந்த இடத்துல கேம்பெயின் பண்ணாதீங்க மேடம், கொஞ்ச நாள் நீங்கள் வீட்டில் இருங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணும் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி பட்ஜெட் இல்லைங்க. அது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து வேட்பாளர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமே கூட வந்துச்சுங்க இந்த மாதிரி. அதாவது என்னன்னா மிரட்டல் மாதிரி வர கிடையாது, விலைக்கு வாங்குறதுக்கான விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. பை காட் பிளெஸிங் எனக்கு இருக்கிறதுக்கோ நம்ம செய்யறதுக்கோ வந்து ஆல்ரெடி கடவுள்கள் கொடுத்துருக்காரு. அதனால வந்து நம்ம அவங்க கொடுக்கறது வாங்கி தான் நம்ம மேலே வந்து முன்னேறணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எங்கள் ஹார்ட் ஒர்க்லாம் நாங்களே வச்சிருக்கோங்க. அதனால வந்து எனக்கு அது வேண்டாம்,
ஒரு பக்கம் அந்த மாதிரி. இன்னொரு சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரோகம் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு விஷயம் என்னன்னா, என்னால் முடியும். இப்போ என் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் வந்து பாலிடிக்ஸ்குள்ளவே இல்லை. நாட் அ பொலிட்டீஷியன், ஐ டோன்ட் ஹேவ் அ பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டுங்க. அப்போது என் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை அவர் வந்து, நீங்கள் இந்த தொகுதி எடுத்தால் நீங்கள் வந்து நல்லது செய்வீங்கிறதுக்காக அந்த ஒரே விஷயத்தையும் ப்ரொஃபைலை ஃபில்டர் பண்ணி என்னை வந்து இத்தனை பேருங்க, எத்தனையோ நம்மளுக்கு எனக்கு வந்து அத்தனை போட்டி இருந்துச்சு. அதனால் என்ன ஃபில்டர் பண்ணி என்னை எடுத்திருக்கும் போது நான் கண்டிப்பாக ஜஸ்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் வந்துட்டு எப்படி சொல்கிறதுங்க, விலைக்கு வாங்குற மாதிரியான விஷயங்கள் கட்சிகள், பிரபலியமாக இருக்கக்கூடிய கட்சிகள் வந்தாங்க. நாங்கள் அதுக்கு வந்து அடி போகலை. ஏன்னா நாங்கள் வந்து ஜெயிக்கிறோம், நாங்கள் ஜெயிச்சே தீருவோம் அப்படின்னால வந்து நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தோட நின்னாச்சு. அதோடய நம்ம வந்து இப்போ ஸ்ட்ராங்காக ஒரு பாண்டிங் பல கோடிகளை பேசியிருப்பாங்களே பேரம், அதுக்கு இருந்துச்சுங்க. நாங்கள் அந்த கன்சிடரேஷன் எடுத்துக்கல. அந்த கன்சிடரேஷன் எடுத்துக்கலைங்க. எதுக்கு இதெல்லாம் வருது? இதெல்லாம் ஒரு பயனால வரக்கூடிய விஷயம் தான். எதுனாலும் நம்ம பண்ணி பார்க்கலாமே. இப்போ எங்களுக்கு இது புதுசு தானே, இந்த ஒரு ஃபீல்டு வந்து எங்களுக்கு புதுசு தானே. நாங்கள் வரோம், நாங்கள் முயற்சி பண்ணுறோம், நாங்கள் அந்த ஒரு ஸ்பீடில் வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க. நல்லது நடக்கட்டும். நீங்கள் இத்தனை வருஷம் இருக்கிறீங்க இல்லையா கட்சியிலேயே, அப்போ உங்களுக்கு அந்த ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும் இல்லையா? இல்லை நம்ம வந்து கண்டிப்பாக அவங்க வரமாட்டாங்க, பண்ண நல்லது பண்ணி காட்டுங்க, பார்த்துடலாம் நம்ம. ஓகே, சினிமா கவர்ச்சிங்க. அவர் வந்தால் தான் கூட்டம் சேருது, அவருக்காக மட்டும்தான் ஒரு கூட்டம். அவர் எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த கூட்டமே காணாமல் போயிடும். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? வர போகக்கூடிய தொகுதிகள் எல்லா மக்கள்கிட்டையுமேங்க எங்ககிட்ட வந்து நாங்கள் பேசக்கூடியதில் ஒரு விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த கூட்டம் வந்து தளபதிக்காக வந்த கூட்டம்ங்கிறது எங்களுக்கு தெரியும், அது ஓட்டா மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இப்போ என்னன்னா, ஒரு 2 கேம்பெயினுக்கு 2 days போகும்போது அந்த வார்த்தைகள், 3ஆவது கேம்பெயின் போகும்போது அதார் ஆயிட்டாங்க பீப்புள் வந்து. எப்படி இந்த கேள்வி அந்த அக்கா கேட்டே தீருவாங்க, நாங்கள் இந்த பதில் நாங்கள் ரெடியாக இருப்போம்னு சொல்லிட்டு. நாங்கள் விசில் சின்னத்தில் பேரை சொல்லி முதல் கூட சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பீப்புள் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ரசிகர் பட்டாளம் கிடையாது. ஒரு புரட்சி பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கான்ஸ்டியூஷனை ரீகான்ஸ்டியூட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு, ஒரு 18 வயசு நம்ம ஃபஸ்ட்டு அது யங் ஓட்டர்ஸ்க்கு மேலெலாம் வந்து உணர்ச்சியோடு இருக்குங்க. அதை நம்ம தளபதி சாங்கெல்லாம் போட்டு போயிட்டோன்னு வைங்களேன், வேற லெவல் வைப்புங்க. அதெல்லாம் கூட இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியுங்க. வேற லெவல் அது. அதெல்லாம் நல்லா பண்ணிடுவாங்க. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த கூட்டம் வந்து ஃபேனுக்காக வர்றது, அவரை பார்க்கணுங்கிறதுக்காகவே போவோம், அது வந்து 2வது விஷயங்க. கண்டிப்பாக ஒரு உட்கார வைக்கணும் சிஎம் சீட்டில் அப்படிங்கிறது வந்து உறுதியோடு இருக்கிறோம் நாங்கள். அதனால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும். கண்டிப்பாக அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நம்ம போகக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இடங்களா இருக்கட்டும், உங்களை எப்படி வரவேற்கிறாங்க? கனிமொழி வந்திருக்காங்கப்பா, நம்ம வீட்டு பொண்ணுமா இருக்காங்க, நம்ம அவங்ககிட்ட டக்குன்னு ரீச் பண்ண முடியுது. அந்த இனி எப்படி இருக்க போறீங்க? இந்த வரவேற்பானது எப்படி இருக்கு? இல்லைங்க, இறங்கி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுவே நம்ம வந்து இந்த ஆனக்கட்டி சைட்லாம் இருக்கு இல்லைங்களா, ஆனக்கட்டியில் இருக்கு இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப் ரூரல் தாங்க. ஆளுங்க வந்து அங்கங்கே தான் ஸ்கேட்டர்டாக இருக்காங்க. பீப்புள் தெரியறது கிடையாது. ஸ்டில் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறாங்கலாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க, அந்த ஏஜ் பீப்புளெலாம் கூட இருக்கிறாங்க. பட் அவங்கக்கிட்ட போகும்போது நம்ம அவங்களோட ஒருத்தராக வந்து மாறிடும். எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது இவங்க பேசுவாங்களா, இவங்க வந்து இறங்கி பழகுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பழகுனாதான்ப்பா தெரியாது, யாராக இருந்தாலுமே சரிங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம தளபதியே இருக்கார் அப்படின்னா பார்க்கும்போது அவர் வந்து மீடியா ஃபிலிமில் வேறு மாதிரிங்க, இறங்கிட்டா குழந்தை மாதிரி அவர், அவ்வளோ பயங்கர டவுன் டு எர்த்துங்க. அதனால வந்து அதே டைப்பு தான், அவர் சொல்லி வளர்த்த பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து அவரை பார்த்து நம்ம வளர்ந்ததுனால எங்கே போனாலும் நம்ம இறங்கி பழகிறதாக. என்ன அவங்களுக்கு என்ன நம்ம பிரச்சனைகள் சில இடத்துல வந்து கடுப்படிச்சிடும். ஏன்னா வந்து எதையுமே செஞ்சிருக்க மாட்டாங்க, ஒன்றுமே இருக்கிறது இல்லைங்க. நம்ம மேலே போகணும், நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னாலே வந்து ஒரு பேசிக் விஷயமே இல்லை. அப்படிங்கும்போது தான் கோவம் வருது நம்மளுக்கு. அதனால நம்ம என்னன்னா, மக்கள் இதில் வந்து எதிர்பார்ப்புகள் தளபதியோட தமிழக வெற்றி கழகத்துலேருந்து வரோம் அப்படின்னாலே அது வேற லெவல் பூஸ்ட்டுங்க. பெரியவங்களுக்கு தெரியாட்டி கூட வீட்டில் இந்த குழந்தைங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க வேற லெவலில் வந்து வந்துட்டாங்க. விஜய் மாமா கட்சி தான் வராங்க. சில இடத்துல வந்து தளபதியே வரமான்னு நினச்சிக்கிறாங்க, நம்ம அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதனால வந்து அந்த வெல்கமிங் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி என்ன சொல்லணும்னா மோட்டிவேட் பண்ணுது. நம்ம போய் இன்னும் ஒர்க் பண்ணணும், ஓடணும் இவங்களுக்காக அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குது. தளபதி என்ன தாரக மந்திரம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி அனுப்பியிருக்காருங்களா உங்ககிட்ட சொன்னக்கூடிய விஷயங்கள்? இல்லைங்க, என்கிட்ட சொன்னது என்னன்னா, யாரோடையும் பிரச்சனை பண்ணாதீங்கன்னாரு. யார்கிட்டையும் பிரச்சனை பண்ண வேண்டாம், கோவப்பட வேண்டாம், சப்போர்ட்டிவாக இருங்க. உங்கள் தொகுதி இருந்தால் மற்ற தொகுதி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்தாதான் வந்து நல்ல விஷயத்த பண்ண முடியும். ஏன்னா யூனிட்டி ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து சொல்லி அனுப்புனாருங்க. அதனால இப்போ என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி தான், மிரட்டல் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, சரிங்க சார் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் வச்சுட்டு முடிச்சிடுறதுங்க. எப்படி பயணிக்கிறீங்க இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட? எப்படி பயணிக்கிறீங்க இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்? ஏன்னா மற்ற கட்சிகளை உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு உண்டான அவங்க வேலைக்கு போகிற காசு கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், இன்னும் இதர விஷயங்கள்லாம் கொடுக்கணும். காசுக்கு வர கூட்டமே கிடையாதுங்க நம்மளுக்கு. உண்மை ஒன்று சொல்லட்டுங்களா, என் கூட இத்தனை பேர் பயணிக்கிறாங்க இல்லைங்களா,
சரியா அவங்களோட முகத்தை கூட முழுசா நான் பார்த்தது இல்லை. ஆனா தளபதி சொல்லிட்டாங்க, தளபதி வந்து நம்ம வேட்பாளரை இந்த அக்காவை அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கூட்டம் எங்கிருந்து வராங்கன்னே தெரியலைங்க. எனக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட பேர், ஏன்னா இத்தனை ஒரு ஷார்ட் பீரியட்ல இத்தனை பேர் இவங்களோட பேரெல்லாம் என்ன அப்படின்னு கூட அனலைஸ் பண்ணலைங்க. ஆனா அதுக்கான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தான் சொன்னாங்க வந்து தமிழகத்துக்கு ஸ்ட்ரக்சரே கிடையாதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. களத்தில் வந்து பார்த்தா தாங்க தெரியும். இந்த டைமுக்கு இப்போ நம்ம அங்கே போகிறோன்னு வைங்களேன், வரவேற்பாகட்டும், அவங்க கூட்டு போகலாகட்டும், அவங்க செஞ்சுருக்கக்கூடிய விஷயங்களாகட்டும். இன்னொன்று என்னென்னா, எனக்காக என் முகத்துக்காக அங்கே ஓட்டுகள்லாம் கிடையாதுங்க. இப்போ வராங்க அப்படின்னா அந்த சப்போர்ட்டர் அவர் வந்து நிர்வாகியாக இருப்பார். எங்கள் வீட்டு பையங்க அவருக்காக நான் பண்ணுவேன், எங்கள் வீட்டு பையங்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 10 ஓட்டு அவருக்கு தாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது இதை எப்படிங்க நானே அறிமுகம், அவங்களுக்கு அறிமுகமே 10 நாளைக்கு முன்னாடி தான். இவங்க பார்த்தா 2 மாதம் முன்னாடி வந்தாங்க, அதை போன வாரம் வந்துட்டு போனாங்க, நேற்று வந்துட்டு போனாங்கன்ட்டு. தினசரி டெய்லி வேஜஸ்க்கு போகக்கூடிய ஆட்கள் கூட சாயந்தரம் அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு இதுக்காக ஒரு மெனக்கெட்டு போய் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து எப்படி சொல்கிறதுங்க, எதுக்காக பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சுங்க. இப்போ போக போக இப்போ எனக்கு ஆகுது, ஐயோ டைம் ஆயிடுச்சு நான் அடுத்த கேம்பெயின் போகணும், ஓடணும், ரீச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கூட சேர்ந்துட்டா வந்து வேற லெவல் ஜோஷுங்க. அதே மாதிரி நல்ல யூனிட்டி இருக்குங்க அங்கே ஆட்கள் கிட்ட வந்து. இப்போ எனக்கெல்லாம் வந்து சப்போர்ட்டர்ஸ்லாம் சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு வந்து பகுதி செயலாளர் ஆகட்டும், உங்களுக்கு ஒன்றிணை ஆகட்டும், உங்களுக்கு வந்து வார்டு ஆகட்டும், எல்லாமே நல்ல கோஆப்ரேஷனுங்க. அதனால கண்டிப்பா எனக்கு வந்து சக்சஸேஷன் வந்து தெளிவா தெரியுது. ஓகே, என்னோட கடைசி கேள்வி அதான் இருந்துச்சு. வெற்றியானது எப்படி தெரியுது களத்துல உங்களோட பயணிக்கும் பொழுது, மக்களை பார்க்கும் பொழுது இந்த வெற்றி எவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கு? வெற்றி வந்து 200% வந்து விசிபிளா தெரியுது. ஸோ வித் ஆல் தி சப்போர்ட்ஸுங்க, பீப்புளோட அந்த ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு நல்ல நம்மளுக்குள்ள அந்த கம்யூனிகேஷன் வரட்டும், நம்மளோட வரவேற்புகள் எல்லாமே வந்து தளபதிக்கும் சரி, கூட வந்து தளபதியார வந்து சூஸ் பண்ண நான் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ரொம்பவே வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஜெயிச்சாச்சுங்க ஆல்ரெடி வந்து அவ்வளோதான் வின்னா. ஏன்னா தளபதி பொறுத்த வரைக்கும் லைக் ஹி ஒன்லி ஹார்ட் ஆஃப் தி பீப்புளுங்க, தமிழ்நாடு பீப்புள். அதனால கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சாச்சு, அவ்வளோதாங்க. தளபதியின் முகமாக சிங்கப்பெண்ணா கலக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட மக்களுக்கு, இந்த கவுண்டம்பாளையம் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்ற தாராளமாக ஷேர் பண்ணி. கவுண்டம்பாளையம் மக்களுக்கு முதல்ல என்னென்னா கேள்விகள் கேளுங்க. ஏன்னா நான் வந்து போய் ஒரு விஷயங்கள் வந்து பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது தான் அதுக்கான பதில் வருது. அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட கேள்வி உங்களோட உரிமை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓட்டும் உங்களோட உரிமை. அந்த ஒரு விரல் புரட்சி அப்படிங்கிறது வந்து வர 23ஆம் தேதி வந்து எனக்கு தெரிஞ்சு கமிட் ஆயிட்டாங்க பீப்புள், அது ஆல்ரெடி கமிட்டட் ரைட்டுங்களா. அதனால 100% வந்து நம்ம தளபதி விஜய்க்கு தான் இந்த கவுண்டம்பாளையம் தொகுதி அப்படிங்கிறது வந்துட்டு அவரது சக்ஸஸ் தொகுதின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சிறப்பு, ரொம்ப நன்றிமா. ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வெற்றி உங்களுக்கு மிக விரைவில் வந்து அடையும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.